பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு தலைப்பாக முதல் முறையாக அரசியல் சார்ந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து 9/6/2024 புது டெல்லி, நியூ டெல்லி ராஜபவனில் அ நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆகியிருக்கார். அதனால அவரு பிரதமர் ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் எந்த மாரி கிரக அமைப்புகள், எந்த மாரி ஒரு பலனை கொடுக்கும் 5 ஆண்டுகளுக்கு என்பது, இந்த கிரகத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும், இந்த கிரகங்கள் என்ன கொடுக்கும் என்பதை ஒரு அனுமானிக்கும் தன்மை தான். இது வந்து தீர்மானிக்கும் தன்மை என்று சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. அனுமானிக்கும் தன்மை. இந்த கிரகம் என்னென்ன செய்யும், என்னென்ன கொடுக்கும் என்பதை நம் ஜாதக ரீதியாக அந்த கிரகங்களை அடைத்து வைத்து நம் பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப அவர் வந்து 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி, ஏன்னா 7:05க்கு அவரு ஆட்சி பொறுப்பேற்பதாக சொல்லி 7:25க்கு ஏற்றிருக்கார் நேற்றைக்கு. அப்ப அந்த 7:25 என்பது சந்திரன் வந்து புனர்பூச 4ஆம் பாதம் கடகராசியில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், குருவோட ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 7 மாத காலங்கள் அவரோட புத்தி காலங்கள் மட்டும் இருக்குது. தசா காலங்கள், புத்தி காலங்கள் 7 மாத காலங்கள் மட்டும் இருக்குது. அப்ப அவரு அன்னைக்கு பதவியேற்றக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த கிரகத்தெல்லாம் பார்க்கும்போது விருச்சிக லக்கினத்தில் அவர் வந்து பதவியேற்றிருக்கார் என்று, அவரோட லக்கினமும் விருச்சிகம் தான். அவரோட நட்சத்திரமும் அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. லக்கினத்திலே செவ்வாய் ஆட்சி பகவான் இதெல்லாம் இருக்குது. அவர் ஜாதகத்த நிறைய போட்டத சொல்ட்டாங்க. இருந்தாலும் அவர் ஆட்சி அமைத்த நேரம் எப்படி இருக்கும் என்பதற்காக. அப்ப விருச்சிக லக்கினத்துல அமைச்சிருக்கார் அவரு. பாக்கியத்தில் சந்திரன். பாக்கியங்கிறதே இவங்களுக்கு வந்து பாதகமா வரக்கூடிய தன்மை. ஏன்னா, விருச்சிக லக்கினத்துக்கு 9ஆம் இடம் ஆட்சி பெறக்கூடாது. ஆனா இவருக்கு ஆட்சி பெற்றுச்சு. ஆட்சி பெற்று அது குருவோட சாரத்தில் வேற இருக்குது. அப்ப குருவோட சாரத்துல இருக்குது நன்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் சந்திர பகவான் ஆட்சி பெற்றதுனால, ஒரு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு கிரக ரீதியான ஒரு உண்மை நிகழ்வு தான். அப்ப ஏன் அந்த பங்கத்த குடுக்கும்னா, சந்திர பகவான் பாதகஸ்தானமா அந்த இடத்துக்கு வர்றதுனால, சந்திர பகவானோட ஒரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அப்ப இந்த 3மே பாதகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்ப இந்த விருச்சிக லக்னத்தில் பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் பார்க்கும்போது 4 கிரகங்கள் கூட்டு சேர்ந்திருக்குது. அப்ப குரு பகவான் 9 டிகிரியிலும், புதன் பகவான் 18 டிகிரியிலும், சூரிய பகவான் 25 டிகிரியிலும், சுக்கிர பகவான் 26 டிகிரியிலும். அப்ப சூரியனோட சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை. புதனும் அஸ்தங்கம் பெற்றார். குரு மட்டும் கொஞ்சம் தனிச்சிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த சூரியனுக்கு பின்னால் புதன் இருப்பது நல்லதுதான். சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருப்பது நல்லதுதான். அப்ப சுக்கிரன் வந்து இங்க பலம் குறைஞ்சிட்டார். 7ஆம் இடங்கிறது ஒரு நட்பு ஸ்தானங்கிறது பலம் அற்று போயிருக்குது. அதே மாரி அந்த பாவம் வேற திரிசூனியமா போச்சு என்ற ஒரு நிலைப்பாடு. அப்ப அங்க 7ஆம் இடம் தொடர்பு, பொது தொடர்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது ஒரு ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு இன்னலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை பொது தொடர்பில் நிச்சயமா கொடுத்து கொண்டு இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு. அவரோட விருச்சிக லக்னங்கிறது 7ஆம் இடத்தில், ஏன்னா லக்னத்தில் கிரகம் ஒன்றுமே இல்ல. ஆனா லக்னாதிபதி போய் 6ல் இருக்கார். அது அஸ்வினியோட நட்சத்திரத்தில் விட்டு கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இருந்தாலும் கேது யோகியா இருந்தா கூட, ஆன்மீக வழி அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பை தரும். ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு முடிவுக்கு ஆன்மீக வழி அவருக்கு நல்ல ஒரு சால சிறந்தது என்று எடுத்துக்கலாம். ஏன்னா, அவருக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான், அவருக்கு ஜனன ஜாதகத்திலே 5ஆம் இடத்துல ராகு பகவான் தான். அது மாரி 5ல் ராகு. அப்ப அவர் வந்து ஒரு எந்த ஒரு செயல்பாட்டையும் வெளியில சொல்ல மாட்டார். அதாவது முன்னாடி எதையும் அறிவிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். எதையும் ரகசியமா இல்லீகலா செய்யக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா ராகு 5ல இருக்கனால புத்திஸ்தானமே இல்லீகலா செயல்படக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். ஏன்னா சுப கிரகத்தோட வீடு குரு பகவானோட வீடு விருச்சிக லக்கினத்துக்கு 5ஆம் இடம் 2க்கும் 5 கூடிய குரு பகவான் 7ல் போய் திரிசூனியத்தில் வேற இருக்காரு. அதே மாரி பலம் குன்றி வேற இருக்காரு. அதே மாரி அந்த குரு பகவானோட பார்வையும் ஒரு சிறப்பு இல்லாம இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. இந்த ஆட்சி பெற்ற நேரத்துக்கு ஒரு அமைச்சர் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்காது என்ற ஒரு நிலைப்பாடு அங்க இந்த குரு பகவானோட, ஏன்னா குரு தான் அமைச்சருக்கு உண்டான கிரகமே. ஒரு ஒரு ஒழுங்குநிலைப்படுத்தக்கூடிய கிரகமே குரு தான். அப்ப குரு பகவான் அங்க இருப்பது 9 டிகிரியில் இருப்பது, அது திரிசூனியத்தில் வேற சுப கிரகம் கெட்டிருக்க கூடாது அப்படிங்கிற தன்மை, கிரக யுத்தத்தில் வேற இருக்குது.
அப்ப கிரக யுத்தத்தில் இருந்தால் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய கிரகமே குரு தான். முன்னாடி போற கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிற தன்மை இங்க எடுத்துக்கலாம். அப்ப கிரக யுத்தத்துல ஒரு தோல்வியில பின்னாடி இருக்கக்கூடிய தன்மையா இருக்குது. அப்ப இந்த ராகு பகவான் 5ல் இருப்பதனால் இவருக்கு இல்லீகலான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது, அது திதிசூனியத்தில் இருப்பது, வக்கரமாகி இருப்பதும் இவருக்கு ஒரு மனதில் அடிக்கடி ஒரு சோர்வுத்தன்மையும், மனதில் ஒரு சுறுசுறுப்பில்லாத தன்மையும், மனநிலை ஒரு பாதிக்கக்கூடிய தன்மையும் இவருக்கு உண்டாகிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களே. அதனால இந்த சந்திர பகவான் 9ல் இருப்பனால் மனக்காரகன் பாதகமாக வந்திருக்கனால், ஒரு பாதகத்தை, ஒரு கௌரவத்துக்கு அவப்பெயரையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும், அப்ப இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்னா, இந்த 7 மாத ஆட்சி காலங்கள் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசைக்கு அடுத்து சனி திசை இந்த ஜாதகத்துக்கு ஆரம்பிக்குது இந்த நேரத்துக்கு. அந்த சனி மகா திசை என்பது ஒரு சிறப்பான்னு பார்த்தா, சிறப்பற்ற ஒரு தன்மையை கொடுக்கிறது. ஏன்னா சனி சுய புத்தியே 3 வருஷம் இருக்கும். அப்ப அது சுயல ஒரு நன்மையை அளிக்காது என்ற ஒரு நிலைப்பாடு தெரியுது. அப்ப பொதுமக்கள் ஒரு ஆதரவு இருக்குமான்னு பார்த்தா, அங்கேயும் சனி பகவானோட ஒரு தன்மை அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லாத ஒரு தன்மையா இருக்கிறதுனால், அந்த பாவம் திதிசூனியமா போனனால், அப்போ பெரிய இவங்களுக்கு ஒரு இன்னலை ஒரு காட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப போராட வல்லமை இவருக்கு இருக்குதான்னு பார்த்தா, செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, லக்னாதிபதி போய் 6ல் ஆட்சி பெற்றிருக்கனால, எதிரியோட போராடக்கூடிய வல்லமை இவருக்கு உண்டு என்ற ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த 5 ஆண்டு காலம் இவர் போராட்டமான ஒரு வாழ்க்கையை, போராட்டமான ஒரு ஆட்சியை, போராட்டமான ஒரு போர்க்களத்தில் எப்படி ஒரு செயல்பட முடியுமோ, அது மாரி போர்க்களமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நடந்து கொண்டு இன்னல்களும், பிரச்சனைகளும், சிக்கல்களும் நாளுக்கு நாள் ஒரு அதிகரிக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. அப்ப இதுல ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அப்ப அந்த 5 ஆண்டு காலமும் இவருக்கு எதையுமே ஒரு போராடி தான் வெல்ல முடியும். போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த விருச்சிக லக்னம் எப்பயுமே எதையும் வெளிய சொல்லாது. கமுக்கமா இருந்து காரியத்த சாதிக்கும். அது மாரி இவரு பேசாமயே வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை, பேசாமயே செயல்படக்கூடிய தன்மை இவருக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கு நண்பர்களே. அதனால இவருக்கு இந்த காலங்கள் ஒரு 5 ஆண்டு காலங்கள் ஒரு போராட்டமான ஒரு காலமாக இவர் ஆட்சி அமைத்த நேரத்தில் அந்த கிரக நிலைகளை வைத்து இந்த கருத்தை சொல்கிறேன் நண்பர்களே. அதே மாரி இவருக்கு அந்த நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதம் வந்தனால, அந்த நட்சத்திரத்தோட ஒரு தாராபலனும் ஒரு சிறப்பு இல்லாம இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அந்த நேரங்கள் இவருக்கு ஒரு சிறப்பற்ற தன்மையை குடுக்கிறதுனால், இத எது மூலியமானா, அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதனால் இவருக்கு இது எல்லாம் இவர் ஒரு ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருப்பதனால், செவ்வாய் பகவானை வைத்து அந்த நிலைப்பாட்டை சொல்லுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.